ஆடி மாதம் தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்தில் வரும் சிறப்பு நாள் தான் ஆடிப்பூரம். இந்த நாளில் தான் ஆண்டாள் என்கிற பெண் பக்தை இந்த பூமியில் பிறந்தார். ஆண்டாள் ஒரு பொன்மனச் சுடராய் விளங்கியவள். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற ஊர்ல விஷ்ணு பக்தரான பெரியாழ்வாருக்கு குழந்தை இல்லாத துக்கத்தில் இருந்தபோது அவர் தோட்டத்தில் கிடைத்தார் ஆண்டாள். அவர் நினைத்தது ஒன்றே ஒன்றுதாங்க. என் வாழ்க்கை முழுவதும் திருமாலையே விரும்பணும். திருமால் தான் என் கணவராக அமைய வேண்டும். இதுதான் ஆண்டாளுடைய ஆசை. ஆண்டாள் ஒரு தூய மனசோட பக்தியோட இருந்தாங்க. ஆண்டாள் எழுதிய பாடல்கள் திருப்பாவை, நாச்சியார், திருமொழி இவை எல்லாமே திருமாலை அடைய விரும்பும் ஒரு பக்தியின் கண்ணீரும் பிரார்த்தனையும் தான். இறைவனும் அதுக்கு செவிச்சாச்சு. ஆண்டாளை ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் ஆண்டாள் திருமணம்னு சொல்லப்படும் தெய்வீக சம்பவம். அதனால்தான் ஆடிப்பூர நாள் பெண்ணின் பக்தி, தெய்வத்தோடு ஒன்றாகும் உணர்வு, தூய்மையான விருப்பம் இதையெல்லாம் நினைவுபடுத்தும் ஒரு புனித நாள். நாமும் ஆண்டாளை போல நீயே என் காப்பாளர், நீயே என் எல்லாமும் என்று இறைவனிடம் சொல்ல வேண்டும்.